நீங்க உங்களுக்கு வந்து அதே மாதிரி ஹலோ சார்ட் கிளிச் வந்து வருது. ஹலோ கிளிச் வந்து சீக்கிரம் வந்து சரியாயிடுமா சார்? ஓகே, அது விக்ஸ் சொல்றீங்களா? எனக்கு புரியலீங்களா சார். சார்ட் கிளிச் உங்களுக்கு வந்து இல்ல கால் அண்ட் புட்ஸ் ஆப்ஷன் சார்ட் வந்து வேரி ஆகுறது. இங்க சொல்றீங்களா சார்? கிளிச் சார், எரர். சார் எனக்கு சரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைங்களா சார்? சார் சம்டைம்ல இந்த லோடிங் இஷ்யூ இருக்கு, அதுதான் சொல்றாரு. இல்ல சார், ஓகே, இந்த லோட் சார்ட் ஆகுறதுக்கு கிளிச் வந்து சொல்றீங்களா? அது இம்பேலன்ஸா லோட் சொல்றீங்களா? ஆகுது. ஓகே, இந்த சார்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகும் சார். அதுல இல்ல ஃபெட்ச் ஃபுல் சார்ட் கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆகும். நம்ம சில நேரத்துல ஏதாவது உங்களுக்கு நம்ம சக்கன அது நம்ம சார்ட் ஆட்டோமேட்டிக்கா அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் சார். ஓகே சார். இல்ல காலையில மார்னிங்ல இருந்து சார்ட் வந்து லோடிங் ப்ராப்ளம் இருந்தது, அதனால தான் கேட்டேன். ஓகே ஓகேங்க சார். நான் இது நமக்கு வந்து இன்டர்நெட் ஸ்பீடு ஸ்டேபிளா இருந்தா போதுங்க சார். நம்ம அப்டேட் ஆக ஆரம்பிக்குங்க. ஓகே சார், தேங்க்யூ. சார் தேங்க்ஸ் சார். ஓகே, இங்க பாருங்க. இப்போ அந்த கிரீன் பபிள் வந்துச்சு பாத்தீங்களா? என்ன ஆகுது? கிரீன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெட் வந்துருச்சு, கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், இந்த பபிள் ஸ்மாலா இருந்தா கன்சிடர் பண்ணிக்க வேண்டியது இல்லை. ஆனால் பிக் பபிளா இருந்தா என்ன ஆகுங்க? ஆப்போசிட் ரிவர்ஸ் ஆகும். ஹியூஜ் செல்லிங். கரெக்ட்டுங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் ஹலோ, லாஸ்ட் ஒரே சார். எஸ் சார். இப்போ 25 வெர்ஷன் V27 வெர்ஷன் ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸா நம்மளால ரன் பண்ண முடியுமா சார்? அதாவது 25, 27 ரெண்டுமே ஒரே வருஷம் தாங்க சார். ஏன்னா ஏற்கனவே நான் வந்து 27 கொடுத்தங்காட்டி சில கிளைண்ட் 27ல பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிறதுல ரெண்டுமே ஒரே வெர்ஷன் தான் சரி, ஒரே பேஜ் தாங்க. ஆனா வந்து 2 வெர்ஷனா அதுல வந்து லோட் பண்ணிருக்கோம். நீங்க 2ல பாத்தீங்கன்னாலும் ஒரே ஆப்ஷன் தாங்க. ஓகே சார். இல்ல சப்போஸ் ஆர்டர் பபிள் ஒன்ஸ் விவா பார்க்கலாமா அப்படின்ற ஒரு பாத்துக்கலாம். இதை நீங்க மோஸ்ட்லி வந்து நீங்க உள்ள நீங்க நார்மலா லாகின் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த லாகின்ல பார்த்தாவே கரெக்டா இருக்கும். 25 ஓகேவா தான் இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவும் கால் ஆப்ஷன் ஃபால் ஆகுது. ஆனா என்ன பண்ண விட மாட்டேறாங்க, அங்கிருந்து திரும்ப திரும்ப கால் ஆப்ஷன் சைடு தான் ரைஸ் ஆகுது. அப்பல மொமெண்டம் பண்றாங்க. கரெக்ட். அதே சைடு தான் உங்களுக்கு அங்க வந்து அக்ரெசிவ் 60 பாயிண்ட் போனா கூட திரும்ப 100 ரூபாய் மேல வருது. புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகுதுங்க, 60 to 100ங்கிறது எவ்வளவு பெரிய பாயிண்ட்? கிட்டத்தட்ட நம்ம அங்க இருந்து 40 பாயிண்ட்க்கு மேல மொமெண்டம் நடக்குது. ஓகே சார். எஸ் சார். இந்த பிஓசி கால்ஸ்ல ஷிஃப்டா இருந்தா நமக்கு ஒரு அழகான மொமெண்டம் அப்படியே அந்த கண்டினியூஸ் மொமெண்டம் நடந்திருக்கும். அது என்ன நடக்குதுன்னா கீழே இப்ப ஃபால் ஆச்சு இல்லைங்களா, கூட பிஓசி ஷிஃப்ட் ஆகல. அப்ப இந்த செல்லர் என்ன ட்ராப் ஆலின்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஓகே சார். சார் இப்போ மார்னிங் வந்து 204ல இருந்து சடனா 122க்கு ஷிஃப்ட் ஆச்சு. இப்போ நம்ம சடன் பை எடுக்கணுமா இல்ல அது நம்ம விவேப் ஆர் பிஓசி கிட்ட அந்த பிரைஸ் மொமெண்டம் ஆகன அப்புறம் எடுக்கணுமா சார்? ஓகே, இந்த ஷிஃப்ட் ஆன உடனே இங்க கிராஸ் ஓவர் ஆச்சு இல்லைங்களா சார், அப்பவே இமிடியேட்டா எடுத்துடலாங்க சார். இந்த ஷிஃப்ட் ஆன உடனே நமக்கு அது இதுல நமக்கு எஸ்டே கிராஸ் ஓவர் நடந்துச்சு பாத்தீங்களா, அங்கேயே இமிடியேட்டா எடுத்துடலாங்க சார். இது என்ன நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டு பண்ணையில இந்த மாதிரி கேப் வருதாட்டு இருக்கு சார். ஆமா சார், இன்னைக்கு இந்த மாதிரி மல்டிபிள் இஷ்யூ எனக்கு இருந்தது. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் அது கிளியர் ஆகுது. இல்ல அதான் சார், இது என்னன்னா நமக்கு வந்து இப்படி நம்ம சார்ட்டை ஜூம் பண்றோம் பாத்தீங்களா, இப்படி ஜூம் பண்ணிட்டு இப்படியே நம்ம ரெஃப்ரெஷ் பண்ண என்ன ஆகுதுன்னா இந்த ஜூம் ஆகிறதுக்கும் ரெஃப்ரெஷ் ஆகிறப்ப இப்படி நீங்க ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ கேப் வருது. இப்போ பாருங்க, இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு பாருங்க. அதான் இந்த ஜூமிங் ஸ்டேட்ல இருக்கிறப்போ அந்த மாதிரி இது என்ன ஆகுதுன்னா அந்த சர்வருக்கு ஜூம் ஸ்டேட்ல வந்து மெசேஜ் அனுப்புது இல்லைங்க, அதனால அப்படி ஆகுதுங்க. ஓகே சார். இப்போ ஜூம் இப்படியே வச்சிருந்தா ஓகே, நம்ம ஜூம் இப்படி 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 பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ அதோட ஸ்டேட்ஸ் வந்து அப்டேட் ஆகுது. இது அந்த சார்ட் பொசிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஓவர் ஆகுது. சார் இப்போ பிஓசி ஷிஃப்ட் நடக்கும்போது டவுன் சைடுல நம்ம என்ட்ரி எடுக்கணும்னா சார்ட்ல மெயினா எதை சார் பார்க்கணும்? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது எப்பவுமே எம்எஸ்சி எஸ்டிஆர். சரி, ஏன்னா அங்க வந்து பிக் டேட்டர்ஸ் ஒரு சைடு எந்த சைடு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, அங்க தெரிஞ்சு அட்டன் பண்றோம். பாருங்க, இப்போ ஒண்ணும் இல்லை, இப்போ அந்த பிஓசி இருக்கு இல்லைங்களா, இப்போ வந்து இந்த புட் சைடுல 23 இருந்துச்சு, 6 ரூபாய்க்கு ஷிஃப்ட் ஆகுது பாருங்க.
ரூபாய்க்கு ஷிஃப்ட் ஆனவொன்னு இந்த பிரைஸ் நிக்காம மேல வருது. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, ரூபாயில ஹியூஜா புட் சைட்ல செல் பண்ணவங்கள பூரா ட்ராப் பண்ணிட்டு அங்கிருந்து ரூபாயிலிருந்து ரூ. மொமெண்டம் ஆகுது. ஓகே, இது வந்து ட்ராப், இது ரிவர்சல். ஆனா இது வந்து இந்த ரிவர்சல் எப்ப நம்ம அட்டன் பண்ணலாங்க? இப்ப ரூ. 6 வந்துருச்சு அட்டன் பண்ணலாம்னா நமக்கு வந்து MSCST சப்போர்ட் பண்ணியிருக்கணும். புரியுதுங்களா? MSCST சப்போர்ட் இல்லாம எடுத்த என்னது, அது ரிஸ்க் தான் ஆக்சுவலா. ஓகே சார். சார் சப்போஸ் இப்போ வந்து அங்க ரூ. 6 இருந்து ரூ. 23 ரூ. 6 போயிருக்கு சார். ஆமா. சடனா இப்போ MSC சப்போஸ் புட் சைட் ஷிஃப்ட் ஆயிடுச்சு ஃபுல்லா அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாமா? என்ட்ரி எடுக்கலாங்க சார். இல்ல நீங்க வந்து வெறும் POC ஷிஃப்ட்டை மட்டுமே வச்சு எடுக்கிறேன்னு என்ன பண்ணலாங்க? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம் சார், இப்போ POC டவுன் சைட்ல ஷிஃப்ட் ஆகுது, அங்கிருந்து கொஞ்சம் மேல வரணும். மேல வந்து என்ட்ரி எடுத்துட்டு அதே POC SL வச்சுக்கோங்க. ஓகே சார், தேங்க்யூ. சார் இப்போ என்னோட அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட்ல வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பை இருக்கு சார் கமாடிட்டியில. ஓகேங்க சார். இது நான் எக்ஸிட் பண்ணல. இப்போ அது அப்படியே கண்டினியூ ஆனாலே போதுமா, இல்ல வீக்லி ஒன்ஸ் நான் F&O ஆர்டர்ஸ் ஏதாச்சும் வந்து அலைஸ் ப்ளூல பிளேஸ் பண்ணணுமா? ஓகே சார். இப்ப இருக்கிற இந்த வெர்ஷன்ல வந்து நமக்கு வந்து இப்போ அலைஸ் ப்ளூல ஆர்டர் எடுத்தாலும் எடுக்கலனாலும் இங்க உங்களுக்கு சார்ட் அப்பியர் ஆகும் சார். பட் வந்து வீக்லி ஒரு ஆர்டர் வந்து நீங்க வந்து பிளேஸ் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் அந்த அக்கௌண்ட் ஆக்டிவ்ல இருக்கும். இன் கேஸ் நம்ம A3க்கே திரும்ப ரிவர்சல் பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஓகே சார். வீக்லி ஒன்ஸ் F&O ஆர்டரா இருக்கணுமா, இல்ல ஏதாச்சும் ஒரு கமாடிட்டி ஆர்டரா இருக்கலாமா? இல்ல ஆப்ஷன்ல ஒரு ஆர்டர் எடுக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ். நம்ம இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது சிக்னல் சோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்க சார். அது வந்து அல்கோங்க சார், அதை சொல்லுவாங்க. அது இப்போ அல்கோ நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு. ஏன்னா செபி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க சார். அல்கோ பொறுத்தளவுக்கு லிமிட் ஆர்டரை பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. லிமிட் ஆர்டர் எப்படி பாஸ் பண்றதுங்க சார்? இப்போ சப்போஸ் ரூ. 100 இருக்கு, லிமிட்ல போய் அங்க அப்படியே நின்றும், மார்க்கெட் ரூ. 60 வந்துருங்க. புரியுதுங்களா சார்? அப்புறம் அந்த மாதிரி ரிஸ்க் இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அதை பூரா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணாது. இப்போ சப்போஸ் நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க, நீங்க செல் பண்ணணும்னா மார்க்கெட் ஆர்டர் போட்டா தான் செல் ஆகும். லிமிட்ல போய் அந்த இடத்துல 60 அங்க சப்போஸ் 100ல நின்றுச்சுன்னா மார்க்கெட் ஃபால் ஆகுறப்ப எப்படி எக்ஸிட் ஆகும் அந்த இடத்துலங்க? புரியுது சார். இப்போ இந்த புட் ஆப்ஷன் இவ்வளவு தூரம் மூவ்மெண்ட் ஆனாலும் அது என்ன, நம்ம திரும்ப திரும்ப ஜீரோக்கு போறக்கா தான் போகுது. புரியுது? திரும்ப 12 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த லோ பிரைஸ்லயே அது திரும்ப திரும்ப வருது. இதுதான் அந்த ஜூம் ஸ்டேட்ல இருக்கிறப்ப தான் இந்த எரர். அது 4 தடவை அப்டேட் ஆகுது, 5வது தடவை வர்றப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ஜூம் ஸ்டேட்ல இருக்கிறப்ப இந்த எரர் வர மாட்டேங்குது. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இந்த சார்ட் வந்து நமக்கு ஒரு எம்டி ஸ்பேஸ் மாதிரி காட்டுது. கண்டினியூஸா அப்படியே ரன் ஆனா அப்படியே இருக்கு சார். நடுவில் நம்ம ஏதாச்சும் ஜூம் அவுட் ஜூம் அப்படி இல்ல ஜூம் அவுட் ஜூம் இன் ஏதாச்சும் மூமெண்ட், மவுஸ் கர்சர் மூமெண்ட் ஏதாச்சும் பண்ணனா அது மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, கரெக்ட்டுங்க சார். பட் இப்ப அப்படியே இருந்தது அப்படியே இருக்கு. நம்ம ஏதாவது இப்படி நம்ம ஜூம் பண்ணிட்டே இருக்கிறப்போ அந்த ஆக்டிவிட்டி ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருந்தோம்னா அது வந்து என்ன ஆகுது, அந்த அப்டேஷன் நடக்கிறப்போ அது பிளாங்க் ஆயிருது அந்த இடத்துல. ஜூம் பண்ணா கொஞ்சம் ஆர்டர் பபிள்ஸ் பாக்குறதுக்கு வசதியா இருக்கு சார். அதனால ஜூம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆமாங்க. நம்ம ஆரம்பத்துல ஜூமே கொடுக்கலைங்க சார். இதுக்கு தான் இந்த மாதிரி ஏதாவது நமக்கு ஏதாவது உங்களுக்கு இதாக இருந்தா ஆரம்பத்துல ஜூம் ஃபீச்சர் கொடுக்கலைங்க. அது இல்லாம நான் ஜூம் அவுட் பண்ணி பாக்குறதா இன்னும் பெஸ்டா இருக்கும். ஏன்னா ஜூம் அவுட் பண்ணாதான் நம்மளால தெளிவா சரி இந்த இடத்துல என்ட்ரி இருக்கு நம்மளால தெரியும். நம்ம ஜூம் பண்ணிட்டு என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா இப்படி இங்க வந்துருவீங்களா, சரி எந்த இடத்துல கிராஸ் ஆச்சு, இன்னி அது மொமெண்டம் ஆகுமா, இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கும். இப்போ நீங்க இப்படி ஜூம் அவுட்ல பாக்குறீங்க, சரி ஓகே இந்த இடத்துல MSV நமக்கு ஒன் சைடா இருக்கு, ST ஒன் சைடா இருக்கு, வேலை முடிஞ்சது. அப்ப நம்ம சிம்பிளா பார்த்தா POCக்கு மேல டாப்ல இருக்கு அப்படிங்கிறது பெஸ்டா இருக்கும். நீங்க வந்து ஆர்டர் பபிள் யூஸ் பண்றீங்கன்னா அப்போ ஜூம் பண்றப்ப இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஜூம் இருக்கிறப்போ ஓகே ரைட், இந்த இடத்துல நம்ம ஆர்டர்ஸ் ஃப்ளோ ஆகுது. இப்போ இங்க செல் பண்றாங்க, இப்போ என்ன ஆகுதுங்க, இந்த மேஜிக்ல எனக்கு மேலேயே வரல.
அப்ப அடுத்து எப்போ மொமெண்டம் வரும்? நம்ம திரும்ப மேஜிக் லைன் கட் பண்ணணும். சரி, அப்ப அது வந்து என்ன பிரைஸ்ல இருக்கு? இப்ப 75ல இருக்கு. அப்ப 75 பிரேக் ஆச்சுன்னா 80ங்கிறது வந்துரும். புரியுதுங்களா சார்? ஓகே. இன்னும் 2 மினிட்ஸ் இருக்கு. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா மீண்டும் மற்றொரு விஷயத்துல சந்திக்கிறேன். சரிங்களா? சார் எம்எஸ்வில பிரேக் அவுட்ஸ் எப்படி சார் பாக்குறது? ஓகே. இது வந்து இதோட பிரேக் பிரேக் அவுட்க்காக அவுட் இங்க குடுத்துருக்கோங்க சார். இப்ப இங்க இருக்கு இல்லைங்களா? இப்ப இந்த ஹலோ? கேக்குது சார், கேக்குது. ஓகே. பிரேக் அவுட் அண்ட் இப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் கால் எப்படி? ஆப்ஷன், புட் ஆப்ஷன்ல நமக்கு இந்த மாரி நம்ம ஒரு லைன் எனேபிளா இருக்கு இல்லைங்களா சார்? இந்த மாரி கலர் கோட்ஸ் குடுத்துருப்பாங்க சார். அப்ப என்ன அர்த்தங்க? 25,750 கால் ஆப்ஷன் யூஸர் பை பண்ணியிருக்காங்க. அதே மாரி 25,700 புட் ஆப்ஷன்லயும் யூஸர் செல் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த 2 லெவல் ஏதோ லெவல் பிரேக் அவுட் ஆகணும். அப்ப என்ன அர்த்தங்க? 25,750க்கு மேல அந்த நமக்கு வந்து நிஃப்டி வருதுன்னு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒரு மொமெண்டம் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அதே மாரி இப்ப சப்போஸ் மார்க்கெட் புட் சைடுல ஒரு நல்ல அக்ரெசிவ் மொமெண்டம் வரணும்னா 25,700 கீழ போகணும். அப்பதான் அந்த மொமெண்டம் வரும். ஓகே சார். தேங்க் யூ. தேங்க்ஸ் சார். இப்ப பாத்தீங்கன்னா 116 இருந்த டிஎல்ஓசி இப்ப 85க்கு வந்துருச்சுங்க. அப்ப ஸ்ட்ராடில் செல்லர் எவ்வளவு அக்ரெசிவா செல் பண்றாங்க பாருங்க அந்த இடத்துல. போத் சைடு செல்லிங் பண்ணிட்டே இருக்காங்க. சார் இந்த ஸ்ட்ராடல் வந்து செல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா போத் சைடு பிரீமியம் வந்து கம்மியாகும். கரெக்ட்டுங்களா சார்? ஆமாங்க சார். கரெக்ட்டுங்க சார். அவங்க வந்து அந்த ஸ்ட்ராடில் செல் பண்றப்ப 2 சைடுமே செல் பண்றாங்க. அப்போ போத் சைட்ஸ் பிரீமியம் கம்மியாயிட்டே இருக்கும். ஆனா இதுதான் பாத்தீங்கன்னா அங்க இருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வேணும். அவங்க போத் சைடு செல் பண்ண என்ன ஆகும்னா அந்த பிரைஸ் அப்படியே கம்மியாயிட்டே வருங்களா? அப்போ ஒரு கட்டத்துல வந்து என்ன எடுக்க முடியும்? அந்த கால் பியூஸ் எல்லாமே ஷிஃப்ட் ஆகுறப்போ அவங்க வந்து அக்ரெசிவ் பொசிஷன் பில்ட் பண்ண முடியுங்க. ஓகே சார். பாருங்க இன்னும் அந்த லைன் கீழேயே தான் அப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் என்ன ஆகும்? அந்த சைடு மொமெண்டம் வரும். ஓகே பாருங்க இந்த இடத்துல தெரியுதுங்களா? இவ்வளவு பேர் ரெட் பபிள் இருந்தா என்ன அர்த்தங்க? இந்த சைடு புட் சைடும் செல்லிங் நடக்குது. நமக்கு கால் சைடும் செல்லிங் நடக்குது. உங்களுக்கு எம்எஸ்வி எஸ்டிஆர் அலைன் ஆயிருந்தாலும் சார் கீழ இருந்து பிஓசி லைனுக்கு போகும்போது ரீஎன்ட்ரி ஏரோவோட சேர்ந்து வரும்போது ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன் சார். ஓகே அதை எப்படி சொல்றீங்க சார்? பிரைஸ் வந்து கீழ இருந்து இப்போ கால் சைடு அலைன் ஆயிருக்குல்ல சார்? ஆமா இப்போ எஸ்டிஆரும் எம்எஸ்வி அலைன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இப்போ ரீசெண்டா மீட்டிங் அப்போவே ஒரு என்ட்ரி நம்ம பார்த்தோம்ல சார்? பிஓசி கிட்ட போயிட்டு அப்புறம் ரிவர்சல் ஆயிடுச்சு இல்ல சார்? அந்த இடத்துல ரீஎன்ட்ரி ஏரோவோட சேர்ந்து வரும்போது இன்னும் ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா கரெக்ட். அது வந்து இன்னும் ஃபில்டர் ஆயிருக்கும் சார். ரீஎன்ட்ரி எனேபிள் பண்ணியிருந்தாங்க. அந்த ஏரோ மார்க் வந்து என்ன இருக்கும்? அந்த இடத்துல நமக்கு அங்க விழுந்திருந்தா என்ட்ரி பண்ணிருக்கலாம். இல்ல அங்க இருந்து ரிவர்சல் ஆனா அங்க இருந்து பொசிஷன்ல இருந்து வெளியே வந்துடலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி பண்ணியிருந்தோம்னா இந்த இடத்துல நமக்கு பை ஏரோ மார்க்கே வரல. அப்ப இங்க தான் ஏரோ மார்க் வருது. ஆனா நமக்கு அங்க பிஓசி இருந்து ரொம்ப தூரம் தள்ளி தான் விழுகுது. புரியுங்க? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அந்த பிஓசி கிட்ட என்ட்ரி இருந்தா எடுக்கலாம். ஓகே ஃபைனலா பிஓசி கால் சைட் பிஓசி ஷிஃப்ட் ஆயிருச்சு 68க்கு. ஓகே இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ என்ட்ரி எடுத்தீங்கன்னா அந்த 68 எஸ்எல்ஆ வச்சுக்கலாங்க. பார்க்கலாம் 75 78 82ங்க. ஓகே அப்ப நம்ம 68ல ஷிஃப்ட் ஆனா 68ல இருந்து பாருங்க 82 வரைக்கும் மொமெண்டம் ஆகுதுலங்க. எஸ் சார் எஸ். அதான் வேணும். ஏன்னா நமக்கு அந்த பிஓசி ஷிஃப்ட் நடக்கிறப்போ என்ன நடக்குது? அங்க அக்ரெசிவ் செல் பண்ண விட்டாங்க ஒருத்தங்கள. புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகுது? அவங்க ஃபுல்லா ட்ராப் ஆயாச்சு.
இனிதான் மொமெண்டம், புரியுங்களா? அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா அங்க ரிவர்சல் ஆயிட்டு நமக்கு வந்து 82 வரைக்கும் வருது. அப்ப என்ன அழகா நமக்கு 20 பாயிண்ட் ஆகுது இல்லைங்க. ஆனா அங்கிருந்து எவ்வளவு டார்கெட் வச்சிருக்கோம், நம்ம அங்கிருந்து பாருங்க 10% டார்கெட்டுங்கிறது ஓகேவா இருக்கும். ஏன்னா எம்எஸ்பி இருக்கு, அடுத்து எஸ்டிஆர் ஒரு சைடு இருக்கு, இப்போ பிஓசி டவுன் சைடு ஷிஃப்ட் ஆகுது. அப்ப இமிடியேட் பிஓசி ஷிஃப்ட். சரி, இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து செக் பண்ணணும்னா அது எப்படி சார் செக் பண்றது? ஓகே, இது நம்ம இப்போ எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணணும் சார், அடுத்த வார கான்ட்ராக்ட் தான் நம்ம லோட் பண்ணி செக் பண்ண முடியும் சார். நம்ம அது வந்து ஆர்ஆர் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவோம். அது வந்து ரிஸ்க் ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜி, அது பிடிஎஸ்டி. அதாவது என்ன பண்றாங்க, இன்னைக்கு ஈவினிங் போர்ஷன் எடுத்துட்டு நம்ம காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆகுது பாத்தீங்களா, அப்போ இமிடியேட்டா எக்ஸிட் பண்றது. ஓகே சார். பாருங்க, இப்போ நீங்க அந்த மேஜிக் லைன் சொன்ன பாத்தீங்களா, 77 74 இருந்துச்சு கரெக்ட்டுங்களா? இப்போ 74 இருந்து 82னா அப்ப அங்க எவ்வளவு பாயிண்ட் கிடைச்சிருக்குதுங்க? 8 பாயிண்ட் கிடைச்சிருக்குது. அப்போ வந்து 74ல 10% புக் ஆயிருச்சு இல்லைங்க. இதெல்லாம் வந்து ஸ்கேல்பர்ஸ் யூஸ் பண்ணிக்க சார். சார் சொல்லுங்க சார். சார் இப்போ ஜீரோ ஹீரோ ட்ரேட்ல நம்ம செக் பண்ற மாதிரி இருந்தா எப்படி சார் பார்க்கணும்? கீழே நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த வீடியோஸ்ல பார்த்துருந்தேன், எக்ஸ்ஆர்பி வந்து ஜீரோ ஹீரோ ரெடி அப்படின்னு வந்து வரும்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க சார். அப்படி வரும்போது நம்ம எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஓகேங்க சார். இது வந்து இது ஓகே, நம்ம வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் என்ன பண்றோம் சார், அந்த பிரைஸை வந்து நம்ம எடுக்கிறது பெஸ்ட் ப்ரைஸா, ஓகே, அதுக்காக என்ன பண்றோம், இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்ஆர்பி பாருங்க, எக்ஸ்ஆர்பி அண்ட் இங்க இருக்கு இல்லைங்களா இந்த விக்ஸ். இப்போ இதை ரெண்டையும் நம்ம கொடுத்துட்டு இப்போ ஃபேஸ் ஃபுல் ஷாப் கொடுக்குற பண்ண இந்த ரெண்டு லைன் அப்பியர் ஆகும் கரெக்டுங்களா சார்? இப்போ இதுல நமக்கு என்ன தெரியுதா சொல்லுங்க பாருங்க, இந்த எக்ஸ்ஆர்பிங்கிறது ஸ்ட்ராடில் லோ ஸ்ட்ராடில் ஹை. இப்போ ஜீரோ கிட்ட இருக்கிறது என்ன அர்த்தம் சார், ஸ்ட்ராடில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சீப்பர் பிரைஸ்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது வந்து 100% அர்த்தங்க, ஸ்ட்ராடில் எக்ஸ்ட்ரீம் ஹை பிரைஸ்ல இருக்குன்னு அர்த்தம். இது வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த பிரைஸ் எடுக்கிறீங்க, இப்போ இந்த இங்க 100 போய் எடுத்தீங்கன்னு என்ன அர்த்தங்க, நாமனெல்லாம் இப்ப எடுக்கிற விலையை விட அதை கம்மியான விலையை விட கொஞ்சம் அதிகமா எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். இது ஜீரோ கிட்ட இருந்தப்ப எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ஹீரோ ஜீரோ ட்ரேட் அப்படிங்கிறது சார், இப்போ வந்து பையர் செல்லர் என்ன பண்றாங்க, அங்க உள்ள இருக்காங்க, ஸ்டாடல் செல்லர் செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பிரைஸ் நாகுது ரெண்டு சைடும் அப்படியே கரைஞ்சிக்கிட்டே வருது, புரியுதுங்களா? இப்போ இந்த விக்ஸ் ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னு என்ன அர்த்தங்க, செல்லர் மட்டும்தான் உள்ள இருக்காங்க. என்ன விக்ஸ் ஜீரோ என்ன அர்த்தம் சார், அதாவது வந்து இந்த பஸ் போயிட்டே இருக்கு, அந்த பஸ்ஸை ஹால் பண்ணான்னு என்ன அர்த்தம், வண்டியே ஸ்டாப் ஆகுது. அப்ப மார்க்கெட் இருக்கக்கூடிய பிரைஸ் மொமெண்டத்தை யாரால ஸ்டாப் பண்ண முடியுங்க, பையர் இருந்தா நமக்கு வந்து வாலட்டலா இருக்கும் கரெக்டுங்களா, செல்லர் இருந்தா தான் ஸ்டாப் பண்ண முடியும், புரியுதுங்களா? இப்போங்க இப்போ இந்த பிரைஸ் 100 ரூபாயில இருந்துங்க ரெண்டு சைடு செல் பண்ணி வந்துகிட்டு இருந்தா உங்களுக்கு பை பண்ணா தானே மேல போகுங்க, அவங்க செல் பண்ண பிரைஸ் இறங்கிட்டே இருக்கு, புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகும், அந்த செல்லர் செல் பண்ண மார்க்கெட்ல மூவ்மெண்டே இருக்காதுங்க. இதுதான் அந்த விக்ஸ் சொல்லுது. விக்ஸ் ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னு என்ன அர்த்தங்க, உள்ள செல்லர் மட்டும்தான் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே சார். சார் இப்போ விக்ஸ் மேக்ஸிமம் ஜீரோ நோக்கி போகுதுன்னா நம்ம வந்து பை சைடு வந்து போத் சைடு போகக்கூடாது, கரெக்டுங்களா சார்? ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இப்போ விக்ஸ் ஜீரோ ஆகுதுன்னு வச்சுக்கலாம் சார், அப்ப என்ன சொல்லுதுங்க, உள்ள செல்லர் மட்டும்தான் இருக்காங்க, பையர் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இதை ஆஃப் செட் பண்றதுக்கு வந்து மார்க்கெட் மேக்கர் அப்படிங்கிற வருவாங்க உள்ள. இந்த மார்க்கெட் மேக்கர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டை ஒரு ரிவர்ஸ் ஒரு ஷார்ட் ஸ்பைக் வரும் மேல, அதை தான் ஹீரோ ஜீரோ ட்ரேட், சரிங்களா சார்? இப்போ நம்ம என்ன பண்றோம், ரெண்டை கன்சிடர் பண்ணிக்கிறோம், அதை வந்து காமா பிளாஸ் சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ ஆப்ஷன் கிரீக்ல என்ன இருக்கு சார், நம்ம வந்து டெல்டா, காமா, தீட்டா, வேகா, ரோ இருக்கு, சரிங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த விக்ஸ் வந்து ஜீரோ ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக் என்ன நடக்குதுங்க, வேகா வந்து லோ ஆயிருது,
வேகா அங்க வந்து அங்க உள்ள வால்ட்ரேட்லயே இல்ல. கரெக்ட்டுங்களா சார்? இப்ப வேகா 0. ஓகே சார். இப்போ எக்ஸ்ஆர்பியும் எடுத்துக்கிறோம். எக்ஸ்ஆர்பி தான் காமா. சரிங்களா சார்? இந்த காமா என்ன ஆகும்னா பைக் முறுக்குற மாதிரி மேல டாப் பாட்டம் போயிட்டே இருக்கும். அதுதான் இங்க இருக்கிற எக்ஸ்ஆர்பி. இந்த ரெண்டுமே 0 வந்துச்சுன்னா என்ன அர்த்தங்க? காமாவும் 0 ஆயிருச்சு, வேகாவும் 0 ஆயிருச்சு. அப்போ அங்க உள்ள செல்லர் மட்டும் தான் இருக்கான்னு அர்த்தம். அப்போ ஆப்போசிட் மொமெண்டம் பண்ணியே ஆகணும் அந்த இடத்துல. புரியுது? இப்ப இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல லோ வந்துச்சுங்களா ரெண்டுமே. என்ன ஆகுது? ஆமாங்க சார். ஸ்பைக் இருக்கு. இப்ப இந்த இடத்துல லோ வருதுங்களா? திரும்ப ஸ்பைக். பாருங்க. இப்ப நீங்க ஜூம் அவுட் பண்ற மாதிரி. இப்ப காலையில இந்த விக்ஸ் தெரியுதுங்களா சார்? காலையில இந்த ஆமாங்க விக்ஸ் சார். டாப்ல இருக்குது. 17 இருக்குது விக்ஸ். விக்ஸ் அப்படியே கம்மியா என்ன ஆகுதுன்னா 5, 4, 3, 2, 1ன்னு வருது. அப்ப என்ன அர்த்தம்? ரிலேட்டிவா நீங்க பாருங்க. காலையில இருந்த விக்ஸை விட இப்ப அது கம்மியா இருக்கு. அப்ப இந்த விக்ஸை ஓகே. யாரு கம்மி பண்ணியிருக்க முடியும்? செல்லர் தான் பண்ணியிருக்க முடியும். செல்லர் செல் பண்றதுனால தான் கம்மியாகுது. சார் இப்ப எக்ஸ்ஆர்பியும் கால் ஆப்ஷன் என்ன ரேட் விக்ஸும் இருக்கு சார்? கால் ஆப்ஷன். ஒரு நிமிஷம். இப்ப கால் ஆப்ஷன் பாத்தீங்களா? எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா கால் ஆப்ஷன்? ஆமா பார்த்துட்டு சார். இருக்கேன் சார். ஓகே. என்ன ரேட் போச்சுங்க சார் கடைசியா? 110 சார். ஓகே. புரியுதுங்களா சார்? இப்ப 68 எங்க இருக்குது? 118 எங்க இருக்குங்க? ஓகே. புரியுதுங்களா? அப்போ வந்து உங்களுக்கு லாஜிக் புரிஞ்சிருச்சுங்களா? டபுள் ஆயிருச்சு. 68ல இருந்து டபுள் ஆயிருச்சு. அதுக்காக தான் என்ன சொல்றாங்க? எம்எஸ்சி செக் பண்ணுங்க. எஸ்டிஆர் பாருங்க. ஏன்னா இதுல தெளிவா என்ன சொல்லுதுங்க? கால் சைடுல தான் இருக்கான்னு சொல்லிடுச்சு. அப்ப கால் சைடு தான் மொமெண்டம் ஆகுதுங்க. புரியுதுங்களா சார்? இப்ப நமக்கு என்ன தேவை? அங்கிருந்து மொமெண்டம் ஆச்சு. அங்க ஒரு 10% வெளியே வந்துருங்க. சரிங்களா? ஒரு ட்ரேட் ஷார்ப்பா. ஏன்னா கடைசி இது வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க? அந்த லாஸ்ட் பிஓசி 122. கரெக்ட்டுங்களா? அப்ப 122 கிட்ட வந்துட்டாங்க பாருங்க சொல்லாங்க. புரியுதுங்களா சார்? அப்படியே 68 அங்க பிஓசி ஷிஃப்ட் ஆகுது. 68ல இருந்து என்ன ஆகுது? 122 கிட்ட வந்துட்டு 118க்கு வந்துட்டு ஃபால் ஆகுது. புரியுதுங்களா? அப்ப 122க்கு வர்றாங்க பாத்தீங்களா? அப்ப வந்து எவ்வளவு பிரைஸ் நமக்கு ஸ்விங் ஆகுதுங்க. அப்ப இது வந்து எப்படி தெரியுதுங்க சார்? எம்எஸ்சி எஸ்டிஆர். எம்எஸ்வி கால் சைடுல தான் இருக்கு. எஸ்டிஆர் கால் சைடுல இருந்தா எப்படி நமக்கு என்ன மொமெண்டம் வருங்க? நம்ம கால் சைடு தான் மொமெண்டம் வரும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே கால் சைடு கொண்டு வந்துருங்க. எப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க? அங்க என்ட்ரி பண்றீங்க. எங்கெங்க ஆப்பர்ச்சுனிட்டி வருது? ஃபர்ஸ்ட் நமக்கு எஸ்டிஆர் கிராஸ் ஆஃப் ஆகறதுல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது. கரெக்ட்டுங்களா? இப்ப ஆர்டர் பபிள் ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரீஎன்ட்ரி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகே பாருங்க. எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வருது? ஃபர்ஸ்ட் நமக்கு எஸ்டிஆர் கிராஸ் ஆகறப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க அங்க சப்போஸ் எடுக்கலைன்னா அடுத்து எங்க வரும் நமக்கு? நமக்கு பிஓசி. எங்கெல்லாம் பிஓசி நமக்கு அந்த இடத்துல நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்குதோ அங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம்? நீங்க ரீஎன்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ வரக்கூடிய ஆர்டர் பபிள்லயும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோங்க? இந்த மாதிரி 2 லைன் இருக்கு. கரெக்ட்டுங்களா? நம்ம ஒரு லைன் இல்லாம எத்தனை லைன் இருக்கு? வந்து 2 லைன் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி அழகா கட் பண்ணி மேல போறப்ப என்ட்ரி பண்ணிட்டு ஏன்னா ஸ்டாப் லாஸ் எல்லா ட்ரேடுக்குமே இருக்கு. சரிங்களா? அப்ப என்ன பண்றீங்க? எங்க இப்ப இந்த இடத்துல இந்த பபிள் என்ட்ரி பண்ணிருந்தீங்கன்னா இது ப்ரீவியஸ் கேண்டல் தான் நமக்கு அங்க வந்து எஸ்எல்லாவே இருக்கு. ஓகேங்களா? அப்ப ரீசன்ட் கேண்டல் லோ வச்சுட்டு அங்க இருந்து 5% டார்கெட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப எளிமையா தான் இருக்கும். சரிங்க. நீங்க இப்ப நீங்க வந்து எந்த சைடு நமக்கு வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணுங்கிறது பாத்தீங்கன்னா எம்எஸ்சி சொல்லிருச்சு இல்லீங்களா? இதுலயே 95% கரெக்டா தான் இருப்போம். இதுவே கால்ஸ் எடுத்திருந்தா என்ன இருக்கும்? இன்னதுக்கு 0 ஆயிருக்கும். புரியுதுங்களா? ஆனா இதுவே அதாவது நம்ம வந்து புட் சைடு அதான் ஆப்போசிட்ல அதாவது இப்ப எம்எஸ்சி ஆப்போசிட் புட் சைடு. நம்ம புட் சைடு தான் 0 தானே இருக்குங்க. புரியுதுங்களா? அப்ப என்ன பண்றோம்? நம்ம சரியான திசை. நம்ம கால் சைடுல இருக்கிற வரைக்கும் கால் சைடு என்ட்ரி பண்றோம். சரிங்களா? பாருங்க. இப்ப இங்க செல்லர் வர்றாங்க இந்த இடத்துல. அக்ரெசிவா செல்லிங் நடக்குது. எதுங்க? 25,800. இப்போ மணி 3 மணி. இப்ப போய் கால் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா என்ன ஆகுங்க? அந்த இடத்துல 25,800ல செல்லர் வர்றாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா அங்க பிரீமியம் டீக் ஆயிட்டே இருக்கும். இங்க பாத்தீங்களா? புட் ரைட்டர் ஸ்ட்ராங். இங்க இருந்த ஃபர்ஸ்ட் 3-1க்கு பாத்தீங்கன்னா 1,00,000 கான்ட்ராக்ட் நம்ம செல்லிங்ல இருந்திருக்குது. இப்ப எவ்வளவு லட்சம் கான்ட்ராக்ட்டுங்க? 7,00,000 கான்ட்ராக்ட் செல்லர்ஸ் வந்துட்டாங்க. இது கால் சைட்லயே. இனி போய் பொசிஷன் எடுக்க முடியுமா நம்ம போய்ங்க? இப்ப எடுக்க கூடாது. ஏன்னா இப்ப கால் சைடு பையர் எல்லாருமே எக்ஸிட் ஆயாச்சு. 3 மணிங்களே எக்ஸிட் பண்ணிட்டாங்க பையர். ஓகேங்களா? அப்ப வந்து 3, 1, 2 அப்படிங்கல அங்க பையரே ஒருத்தரும் இல்ல. சரிங்களா? இப்ப புட் சைடுல செல் பண்றாங்க அக்ரெசிவா. இப்ப கால் சைடும் செல்லர் வர ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்ராக்ஸிமேட் கான்ட்ராக்ட் கிட்டத்தட்ட 7,00,000 கான்ட்ராக்ட் இப்ப செல்லிங் பண்றாங்க. புரியுதுங்களா? எப்பவுமே நம்ம எம்எஸ்சி எஸ்டிஆர் சைட் போயிட்டோம்னா நம்ம வந்து ப்ராஃபிட்டா தான் இருப்போம். அந்த
அந்த சைடு மட்டும் அலைன் ஆகி ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? சார் இந்த டெய்லி நம்ம ஒரு ஸ்ட்ரைக்ல தானே சார் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம், ஓப்பனிங் ஸ்ட்ரைக்ல. ஆமா, கரெக்ட்டுங்க சார். ஸோ அப்போ அந்த டெய்லி நம்ம சார்ட் நீங்க அப்லோட் பண்ணுவீங்களா சார் நம்ம குரூப்ல, வாட்ஸ்அப் சார்ட் பேக்கப்ல? ஆமாங்க சார். அதுல இப்போ பாசிபிள் என்ட்ரிஸ்ன்ற மாதிரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரினா நம்ம எஸ்டிஆர் கிராஸ் ஓவரோ, இல்ல ஓப்பனிங்லேயே அலைன் ஆயிருந்ததுன்னா ஓப்பனிங்லேயே கால் மேல புட் கீழன்றதுன்னா கால் சைடு எடுக்கிறதோ, அந்த மாதிரி ஒரு ட்ரேடும் ஒரு ரீஎன்ட்ரி ட்ரேடும் இன்னைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருந்திருக்குன்ற மாதிரி ஒரு 10 ஒர்க்கிங் டேஸ்க்கு மட்டும் நீங்க கொஞ்சம் அப்லோட் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். தெரிஞ்சுப்பாங்க. நம்ம அதுக்காக தான் நம்ம ஸ்கிரீன்ஷாட்டை உங்களுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம் சார். நீங்க அதுல பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்திருக்கு எல்லாமே தெளிவா தெரியுது இல்லைங்களா? அதுதான் சார், அது கொஞ்சம் ஜூம் பண்ண முடியாதனால அந்த இடத்துல எம்எஸ்வி நம்மளுக்கு பாசிட்டிவா இருந்திருக்கா, அதுக்கப்புறம் மிக்ஸ்டப் ஆயிருக்கான்னு நம்மளால ஹிஸ்டரி தெரியல சார். அதனால இந்த இடத்துல இப்படி இருந்ததுன்ற மாதிரி நீங்க ஒரு இது மாதிரி சும்மா 10 டேஸ்க்கு போட்டீங்கன்னா போதும் சார், ஒரு ஐடியா கிடைச்சுக்கும். ஷூர். எஸ் சார், எஸ். ரிக்வெஸ்ட். ஷூர் சார், நம்ம கன்சிடர் பண்ணி, ஏன்னா இப்போ இது நம்ம இந்த ஒர்க் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு அப்புறம் அப்டேட் பண்ணிடலாம். ஷியோர் சார், ஷியோர், அவசரம் இல்லை சார். ஓகே, ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, வேற ஏதாவது டவுட்னா கேட்கலாம், இல்லை மீண்டும் மற்ற விஷயத்துல சந்திக்கிறேன். இன்னைக்கு தான் ஒன்னது லாங், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் போயிட்டு இருக்க மாட்டேங்குது செஷன். ஓகே, பாத்தீங்களா 24 லட்சம் கான்ட்ராக்ட் கால் ஆப்ஷன்ல செல் பண்றாங்க. இந்த பவர் ஹிஸ்டரி என்ன சொல்லுதுனாங்க, இப்போ எவ்வளவு கான்ட்ராக்ட்ஸ் அவங்க செல் பை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இதுல தெளிவா சொல்லுது. புரியுதுங்களா? இப்போ இந்த கால் சேல 24 லட்சம் கான்ட்ராக்ட், இங்க புட் சேல 72 லட்சம் கான்ட்ராக்ட் செல்லர்ஸ். ரெண்டு சைடுமே செல்லர் தான் இருக்காங்க. அது கால் சைடு செல்லர் இருக்காங்க, புட் சைடு செல்லர் இருக்காங்க. சார் இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி புட்டோட பிஓசி வந்து 5ல இருந்தது. சரிங்க சார். அப்போ வந்து பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா 3 ரூபாய் நியர்ல இருந்துட்டு இப்போ 16 ரூபீஸ்ல இருக்கான். வந்துட்டு வாலட்டைலா இருக்கு. இந்த மாதிரி டைம்ல வந்து நமக்கு என்ட்ரி எடுக்கலாமா சார்? நம்ம தான் ஆரம்பத்திலே சொன்னாங்க. இப்போ இந்த புட் பிஓசி வந்து ஷிஃப்ட் ஆச்சுங்க 5 ரூபாய் இல்லைங்க. 5 ரூபாய்க்கு மேல ஒரு 6 ரூபாய் 7 ரூபாய் வர்றப்ப எடுத்துட்டுங்க. இந்த 5 ரூபாய் எஸ்எல்ஆ வச்சிருந்தீங்கன்னா இப்போ அங்கிருந்து எவ்வளவு கிட்டத்தட்ட 15 ரூபாய்க்கு மேல மூவ்மெண்ட் ஆகுது இல்லைங்க? ஆமாங்க சார். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ண, அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், அங்க வர்றப்போ அங்க என்ட்ரி பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிடுவோம். ஏன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த குயிக் ஸ்கேல்பிங் தாங்க சார். நீங்க எக்ஸிட் எடுக்க மாட்டீங்கன்னா என்ன ஆகும், அது திரும்ப இறங்க ஆரம்பிச்சிருங்க. புரியுது சார். அப்புறம் ஏன் இறங்க ஆரம்பிக்குதுன்னா இங்கதான் ஸ்ட்ரென்த் இல்லைங்களா சார். இதுவே நமக்கு புட் சைடு இருந்திருந்தா அந்த 5 ரூபாங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு 50 ரூபா 100 ரூபா மொமெண்டம் ஆயிருக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, புட் சைடு காலையில இருந்தே செல்லர்ஸ் இருக்காங்க. தெரியுதுங்களா சார்? எம்எஸ்வில தெரியுது, இங்க இருக்கக்கூடிய வந்து பவர் ஹிஸ்டரியிலும் தெரியுது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு தடவை மேல போனா அங்க ஃபால் தான், மேல போனா ஃபால். ஆனா என்ன ஆகும், இந்த பிஓசி ஷிஃப்ட் ஆச்சு, அங்கிருந்து அது அந்த பிரைஸுக்கு மேல வந்தா மொமெண்டம் இருக்கும் கண்டிப்பா. புரியுதுங்களா சார்? ஓகே சார். இப்போ நீங்க சொன்னதுலயே 2 சினாரியோ இப்பயே நடந்தது. கால் ஆப்ஷன்ல ஒன்னு சொல்லியிருந்தீங்க. 68ல இருக்கும்போது பிரீமியம் வந்து 112 வரைக்கும் போயிருந்தது. ஆமா. தேங்க்யூ. அதேதான். எஸ் சார். அந்த பிஓசி ஷிஃப்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து எஸ்டிஆரோட சேர்ந்து எம்எஸ்சி சேர்ந்து வந்தா பவரா இருக்குங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா அந்த இடத்துல நமக்கு அந்த பிரீமியம் வந்து அந்த இடத்துல மொமெண்டம் இருக்கும். ஆனா நீங்க எக்ஸிட் பண்ணீங்கன்னா எரோட் ஆக ஆரம்பிச்சு திரும்ப அதே பிரைஸுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகே சார். சார் இந்த பிஓசி ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறத மட்டும் இண்டிகேட் பண்றது இது டக்குன்னு தெரிய மாட்டேங்குது சார். இது மட்டும் ஏதாவது நீங்க கொஞ்சம் ஒரு சவுண்ட் அலர்ட் வருங்களா சார், இந்த இடத்துல ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி வந்துங்க. இங்க ஒரு சவுண்ட் வந்து நீங்க சவுண்ட் எனேபிள் பண்ணீங்கன்னா அந்த அலர்ட் வருங்க சார். சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ. பாத்தீங்கன்னா இப்போ இந்த 20 ரூபா ஷிஃப்ட் ஆச்சு பாத்தீங்களா கால் சைடுல. அப்ப 20ல எடுத்திருந்தீங்கன்னா என்ன இருக்கும், அங்கிருந்து அங்கிருந்து பாருங்க இப்போ வந்து 31 ரூபா கிட்ட வந்திருக்குது. இப்போ வந்து 31ல பாத்தீங்கன்னா மேல டாப் சைடுல அங்க ஷிஃப்ட் ஆகுது. இப்போ வந்து மார்க்கெட் 2 சைடு வாலட்டைல் தான். ஆனா என்ன ஆகுதுங்க, இந்த பிஓசியில எந்த பாயிண்ட்ல அந்த மேக்ஸிமம் செல் பை நடந்திருக்கு நமக்கு தெரியுது. இப்போ அதுக்கு மேல பை பண்ணிட்டு அதை ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறீங்க. அப்ப என்ன ஆகுது, நம்ம ரிஸ்க் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆயிரும். இப்போ எடுக்கலாம், இப்போ எடுக்க முடியாது. ஏன்னா 20 ரூபாயில இருந்து 30 ரூபாய்னா என்ன அர்த்தங்க, அங்க பையர் எக்ஸிட் பண்ணிட்டாங்க. நம்ம செல்லரை ட்ராப் பண்ணணும். செல்லரை ட்ராப் பண்ணி மூவ்மெண்ட் பண்ணா தான் இது என்ன ஆகுங்க, அங்க இருக்க ஷார்ட் கவரிங் ரேலி கிடைக்கும். இதெல்லாம் ஆப்போசிட்ல ட்ரேட் பண்றோம். அதாவது நார்மலான ட்ரேடிங் விட்டு என்ன பண்றோங்க, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கேல்பர்ஸுக்கும் அக்ரெசிவா ட்ரேட் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நார்மல் ட்ரேடிங் வந்து எம்எஸ்சி எஸ்டிஆர் மட்டுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற நீங்க அக்ரெசிவா ஸ்கேல்பிங் பண்றீங்க, இல்ல நீங்க பிஓசி பாக்குறீங்க, அடுத்து இந்த பவர்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் பாக்குறீங்கன்னா அப்ப இன்னும் கொஞ்சம் அந்த ட்ரேடிங் வைஸ் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா?
ஓகே, அனைவருக்கும் நன்றி. இப்ப நான் மீண்டும் மற்றொரு விஷயத்துல சந்திக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே சார்.